ஆதியே துணை. நமஸ்காரம். நமஸ்காரம் அண்ணா. கற்பகத் தருவிலே 2025 ஆங்கில புத்தாண்டு இந்த நேரத்திலே தெய்வம் அவர்களை பற்றிய பேசுகின்ற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டே தான். தினந்தோறும் புத்தாண்டு. இந்த புத்தாண்டிலே தெய்வம் அவருடைய மாட்சி ஆட்சி, அவர்களுடைய சிறப்பு என்னவென்றால், அவர்கள் என்றா எல்லா மக்களும் உய்ய வேண்டும். வழி தெரியல, தெரியாத நிலை, அறியாத குறை, இதனால்தான் அவங்கெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு குழந்தை இருக்கு, அது போய் நெருப்புல போய் கையை வச்சுச்சுன்னா, ஐயோ இது குழந்தை, இது நம்ம சுடக்கூடாது அப்படின்ட்டு நினைக்குமான்னா, அந்த நெருப்பினுடைய சுபாவம் சுட வேண்டியது அதனுடைய கடமையா இருக்கு. அப்போ நாம் அறியாமையாக இருந்தாலும் சரி, தெரியாமையாக இருந்தாலும் சரி, இறந்து விட்டால் செத்து விட்டால் ஒன்றும் இல்லை, இறந்து விட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்ற நிலைப்பாடு எல்லோருடைய நினைவிலும் இருக்கிறது, உலக மக்களிலே நினைவிலே இருக்கிறது. அதை சுட்டு எறி என்பார்கள் நம்ம தெய்வமர்கள் திருவள்ளுவர் வசனத்திலே. ஏன்னா பிறந்துட்டோம், இறந்துட்டா ஒன்றும் இல்லை, நாங்கள் இறப்பு தான் என்ட்ரன்ஸ், நுழைவு வாயிலே, சாவு என்று சொல்லுவார்கள், இங்கே அடக்கம் என்று சொல்லுவார்கள் நம்ம தெய்வமர்கள் அருளுகின்றார்கள். அப்போ தெய்வத்தினுடைய சிறப்பினை நினைப்பதற்கு எழுதொணா தவ சிறப்பு என்றது முழுதும் வேத குறிப்பே அப்படின்றாங்க. முழு வேதங்களும் எல்லா மலைகளும் புகழ்கின்ற நமது தெய்வமகளுடைய சிறப்பினை, அவள் சிறப்பு என்ன, அவங்க பாடுபட்டாங்க, பலனெடுத்தார்கள், நமக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு என்ன செய்ய சொல்கிறார்கள் என்றால், ஒன்றும் இல்லை, சும்மா நீ கையேந்து யதார்த்தமாக இருந்து வஞ்சகம், சூது, வாது, குயுக்தி, குதர்க்கம், குபாடகம், காமம், லோபம், இவைகளெல்லாம் பேராசை, இவைகளெல்லாம் எண்ணத்தை ஒதுக்கி வைத்து விட்டு எடுகுழந்தை போல் இருந்து என்னை வேணினால் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் மீட்க பெறுவீர்கள் என்பதை நமக்கு வாக்கியங்களாக நமக்கு அள்ளியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் அந்த வாக்கியங்களையே கேள்வி பதிலாக சிறிது நேரம் தங்களிடம் யமபட அடிப்பேடு கோடாயுதக்கூரிலிருந்து பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். நமது தெய்வமாருடைய வருகையை பற்றி லட்சோப கணக்கான தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டிருந்தாலும், அதில் தெய்வமார்கள் நமக்கு அருளிருக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் அதற்கென்றே ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த தீர்க்க தரிசனங்களை நீங்கள் உயிர் பற்றாக பற்றி கொள்ளுங்கள், அது உங்களை காப்பாற்றும். நாங்கள் தெய்வம் இங்க மூல மந்திரத்தை உயிர் பற்றாய் பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்களே, அங்கே தீர்க்க தரிசனத்தை உயிர் பற்றாக வச்சுங்களேன்னு சொல்றாங்களே. என்னன்னு பார்த்தா, இந்த கலிகாலத்துல எல்லாரும் சாட்சி கேட்போமா. சாட்சினாக்கா தெய்வம் கேட்பாங்க, உங்க தாத்தாவுக்கு தாத்தா தெரியுமா, அப்பாவுக்கு அப்பாவை தாத்தாவெல்லாம் தெரியுமான்னா தெரியாது அப்படி சொல்லுவீங்க. ஆனா திருஞான சம்பந்தரை தெரியுமா, மாணிக்க வாசகரை தெரியுமா, வள்ளல் பிரானை தெரியுமானா தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா பக்கத்து வீட்டுல இருந்து இப்போதான் இருக்கிற மாதிரி சொல்றீங்களே, அது ஏன் அப்படின்வாங்க. ஏன்னா அவர்களெல்லாம் தாத்தா எல்லாம் மேற்படியாண்ட போய் சேர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் சிவன் பதியலையிலே சேர்ந்தவர்கள், உன்னுடைய சிரத்திலே அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவங்க சிரஞ்சீவியா இருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களுடைய சிரத்திலே இருக்கின்ற அந்த நினைவு அவளை போய் பற்றி அவர்கள் உட்கார்ந்துடுறாங்க. மாணிக்க வாசகரை தெரியுமான்னு மாணிக்க வாசகர் உட்கார்ந்துடுறாரு. வள்ளல் பிரான் அவளை தெரியுமான்னா வள்ளல் பிரான் உட்கார்ந்துடுறாங்க. அப்போ அவர்கள் சங்கமாக நம்முடைய தெய்வமுடைய திருவருகையை பற்றி எழுதியிருக்கின்றார்கள், குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே தேசிக பிரபந்தத்தில் ஊனியிருந்த வைணவத்தில் இருந்து வந்த தேசிக பிரபந்தத்தில் இந்த தீர்க்கதரிசனம் சந்நிதியில் வெளியாக்கினார்கள். என்ன தீர்க்கதரிசனம்னா, தெய்வம் யார் அப்படின்னு சொல்றாங்க. அத்திகிரி அருளால பெருமாள் வந்தார், ஆணை பரித்தேரின் மேல் அழகர் வந்தார்,
கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், பெருமாள் வந்தார். கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். முத்திமழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், வண்ணர் வந்தார். மூலமென ஓலமிட வல்லார் வந்தார். உத்திரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உதித்தார் வந்தார். உம்பதொழும் கழல் உடையார் வந்தார் தாமே. பெருமையுடை அத்திகிரி பெருமாள் வந்தார், பெருமாள் வந்தார். பேராத அருள் பொழியும் பெருமாள் வந்தார். அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார், நின்றார் வந்தார். அங்கமுடன் அவையாகும் பெரியோர் வந்தார். திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார், நிற்பார் வந்தார். திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார். மறுவளர்க்கும் மயக்குறைக்கும் மாயோன் வந்தார், மாயோன் வந்தார். வானேற வழி தந்தார் வந்தார் தாமே. வானேற மெய் வழி தந்தார் வந்தார் தாமே. அப்படி என்று தேசிக பிரபந்தத்திலே அங்கே மின்னி காட்டுகின்றார்கள். சத்தியவேதத்திலே சொல்லுவார்கள், பஞ்சம் வரப்போகிறது, பஞ்சம் வரப்போகிறது என்றவுடனே பதறுவோம். எதுக்கு பஞ்சம் என்றால் அவங்க சொல்றாங்க, நீங்கள் பசிக்கு உணவு அருந்துகின்றீர்களே, அந்த பசிக்கு பஞ்சம் இல்லை. தாகத்திற்கு தண்ணீர் அருந்துகின்றீர்களே, அந்த தண்ணீருக்கும் பஞ்சம் இல்லை. அப்புறம் எதற்கு பஞ்சம்? எது கிடைக்கவில்லையோ அதற்கு பெயர் பஞ்சம் என்று சொல்லுவார்கள். அதப்போ தெய்வத்தினுடைய அருள் உரைகள், தெய்வத்துடைய வாக்கியங்கள், வசனங்கள், சுவிசேஷங்கள் சத்தியவேதத்தை சொல்லுகின்றார்கள். நமக்கு தெய்வ வாக்கியங்கள், அருள் அமுதங்கள், அவைகளெல்லாம் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்ற கூட்டம் இருக்கும். அங்கே சொல்வதற்கு ஆள் இல்லை, பஞ்சம். அங்கே தெய்வத்துடைய வாக்கியங்கள் எல்லாம் ஏராளமாக சங்கம் சங்கமாக வேதத்தில் இருப்பதை தன் நினைவிலே பதிய வைத்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரமும் நாம் மட்டும் பேசிக்கொண்டிருக்க கூடாது, அனைவரும் பேச வேண்டும் என்பதற்காகவே தெய்வம் 4 வேதத்தை எடுத்து வைத்திருந்ததை எடுத்து நினைவிலே வைத்திருந்த நபர்கள் பேசுவார்கள். கேட்பதற்கு ஆள் இல்லை, பஞ்சம். கேட்பதற்கு ஆள் இருக்கும், சொல்வதற்கு ஆள் இல்லை என்றால் அங்கே அது பஞ்சம். சொல்வதற்கு ஆள் இருக்கிறது, பேசுவதற்கு ஆள் இல்லை என்றால் பஞ்சம். பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஆள் இருக்கிறது, அங்கே நேரம் இல்லை என்றால் பஞ்சம் அப்படின்றத சொல்றாங்க. அந்த பஞ்சம் வரப்போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கணும். பஞ்சத்துக்கு வரப்போகுதுன்னாக்கா என்ன செய்யறோம்? அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலையா, ஒரு பொருள், உணவு பொருள்லாம். அதே மாதிரி தெய்வ வாக்கியங்கள் நாம் சேவ் பண்ணி வைத்துக்கொண்டு, சொல்வதற்கு யாரும் இல்லை என்றால் என்னுடைய நினைவு, என்னுடைய வாய், என்னுடைய தேகம் சொல்லுகிறது, என்னுடைய செவி கேட்கிறது. இனி அவர்களுடைய ஜீவனுக்கு அவர்களே பொறுப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று நமது சபைக்கரசர் அவர்களும் கொடிய அன்று எடுத்துரைத்தார்கள். காலம் கடை நாளாகின ஆலம் வழி நேரம் இது ஆச்சுதென்றார், இங்கே ஆகிட்டென்றார் என்று அங்கே மின்னி காட்டினார்கள். அதே நேரம் நமது தெய்வனுடைய இந்த ஞானத்தை அடைய வேண்டும், ஆன்மீகத்தை அடைய வேண்டும், யமன் பதி வாழ்வு எங்களுக்கு வேண்டாம், சிவன் பதி வாழ்வுதான் எங்களுக்கு வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டிலே எல்லோரும் வந்தோம் என்றால் யாரும் வரவில்லை, தெரியவில்லை. ஆனால் அந்த பள்ளிவாசலிலே சொல்லியதை, மௌத்தை பற்றி சொல்லியதை, நரகத்தை பற்றிய சொல்லியதை, மரணத்தை பற்றி எடுத்து சொல்லியதை, மன்னரையை பற்றி எடுத்துரைத்ததை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை, அங்கே ஒரு ஆலிம் ஷா பேசியதை தெய்வம் அவர்கள் கேட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். சாவு என்று ஒன்று வந்துவிட்டால், மவுத் என்று ஒன்று வந்துவிட்டால், இஸ்ராயல் வந்து தொட்டுவிட்டால், யுகங்கோடி நரகத்திலே பாடுபட வேண்டுமே, கஷ்டப்பட வேண்டுமே என்று அவர்கள் நினைத்தார்கள். ஓடும் கண்ணீரால் உடலமும் நனைய அவர்கள் அழுதார்கள். அவர்களுடைய அழுததன் பலன் நமக்கு மெய்வழி கிடைத்தது.
அவர்கள் நினைத்ததன் பலன் நமக்கு மெய்வழி கிடைத்தது. ஏன்னா அவர்களே தான் ஆதிப்பிதா சொல்லுவாங்க, வாக்கிய நம்ம ஆதிமான்மியத்தோட எடுத்துரைப்பார்கள். அந்த தேவ மகா சபை கூட்டத்திலே இந்த உலகத்திற்கு யார் இந்த யுகத்திற்கு செல்ல போகிறது என்று பரமாத்மாவாகிய நமது தெய்வமர்கள் ஆண்டவர்கள் அவர்கள் வினாவ கேட்க, தெய்வமே உங்களை வந்து அடைந்ததே பெரும் பாக்கியம். இந்த கலியிலே நியாயங்கள் நடப்பதும் சொல்லே, அதர்மம் மிகுந்திருக்கும், அநியாயம் மிகுந்திருக்கும், உங்களையே இல்லை இல்லவே இல்லை, கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்கின்ற நாஸ்திகம் பெருகி இருக்கும். அந்த நேரம் முழுக்க, அந்த நினைவு முழுக்க, அந்த உலகம் முழுக்க சைத்தானுடைய ஆதிக்கம் இருக்கின்ற நேரத்திலே நீங்கள் அவதாரம் எடுத்து வருகின்ற நாங்கள் எப்படி அங்க போவது? முடியாது அப்படிங்கிறாங்க. சரி, நான் செல்கிறேன், யார் வருகிறதுனாக்கா அப்பவும் வந்த சித்தர்கள் முத்தர்கள் எல்லாம் பின்னங்கால்கள் பிடரியிலே படுகின்ற அளவிற்கு நாங்கள் வரவில்லை என்று சொன்னார்களாம். நாங்கள் வருகிறோம் தெய்வமே என்று கை தூக்கியவர்கள் தான் அனந்தகிகள். தெய்வம் அழைக்கின்றார்கள், நாமெல்லாம் போவோமா? எப்படியாவது காப்பாற்றி விடுவார்கள் அப்படின்ற எண்ணத்திலே அந்த தேவ மகா சபை கூட்டத்திலே இருந்தவர்கள் தான் நாம் இப்ப வந்திருக்கோம். போவோம் என்று வந்தவர்கள் வாரிசாக வந்து இருக்கின்றோம். போவோமா வேண்டாமா என்று இன்னும் டீப்பாக இருந்து நேரம் அவர் கை தூக்கியவர்கள் உடனே கை தூக்கிகள் அனந்தகிகளாக ஆனார்கள். கொஞ்சம் காலதாமதமாக நினைத்தோம், போயிடுவோம், தெய்வ உத்தரவு பண்ணாங்களாம் நம்ம காப்பாற்றுவாங்க அப்படின்ற எண்ணத்துல வந்தவங்க லேசா வந்துட்டோம். இன்னும் லேசா வந்தவங்க தான் இப்ப வந்திருக்கின்ற நன்மன சிறுவன்மணிகளாக இருக்கின்றவர்கள். அவர்களையும் தெய்வம் ஆட்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே 27 சதயுகம் முடிந்து 28வது சதயுகத்திலே தெய்வம் அவர்களே திருமேனி தாங்கி வந்து வந்த சைவமாகட்டும், வைணவமாகட்டும், கிறிஸ்துவமாகட்டும், புத்தமாகட்டும், இஸ்லாமாகட்டும், எந்தெந்த மதத்தினுடைய அந்த கொடை எங்கெங்கு சாய்ந்தது என்பது கண்டறிந்து அவருக்கு தெரியும். அந்த ஆதிப்பிதா தானே அனுப்பியவர்கள். எங்கே எங்கே குடை சாய்ந்தது என்பது தெரிந்து இந்த மெய்ஞான பாதையிலே அவர்களும் மெய்வழியை உருவாக்கி இந்த கொடை எங்கும் சாயக்கூடாது என்கின்ற எண்ணப்பாட்டினிலே அவர்களை அண்டியவர்களும் கொடை சாயாமல் இருப்பதற்கு 4 வேதங்களை தந்து வழிநடத்துகின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. அப்போ உத்தரவு பண்றாங்க, வேதங்களை கொடுத்து விட்டு அதில் சுவை, வினாவும் சுவை விடையும் சுவை என்பதை சொல்வோம். அருகிலோ ஒருவருக்கும் தரும் வினா விடைச்சுவை அருளமுதினை உண்டு பெருகிய குருகுலம் அப்படின்ட்டு மூதுரை குகந்தோர்களே தெய்வ மீட்பு குலக்குழுவே என்று தேடு ஊடகத்திலே அருளுகின்றார்கள். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வாக்கியத்தை கொடுத்து நமக்கு அந்த ஜீவன் வலுவேற்ற அடைய வேண்டும், செழுமையாக இருக்க வேண்டும், எவன் பதியலையிலே குடை சாயக்கூடாது என்பதற்காகவே இவ்வளவு பாடுபடுகின்றார்கள். நாமோ தந்தை தாய் கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா அந்த பொருளை ஒரு குழந்தை வேணா அப்படியே விளையாட்டா பண்ணா அந்த தாய் தந்தைக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ, அதே போல் நமது தெய்வ தந்தை தெய்வ தாய்க்கு அவள் கொடுத்த ஜீவனை, அவள் கொடுத்த நினைவை சின்ன பின்னான்னு கண்ணா பின்னான்னு போட்டு இருக்கிறோம். சைத்தான் பிடிக்குது என்னன்னு தெரியலையே, தெய்வமே வேற வழியில தெய்வமே டே அப்படிதான்டா இருக்கும், உப்பு சாப்பிட்ற உடம்பு தப்பு செய்ய தாண்டா தோணும், உஷாராடுறான்றது நமக்கு அருளுகின்றார்கள். உத்தரவு பண்றாங்க, ஒன்னும் வேணடா, நீ எதையும் செய்ய வேண்டாம், மூல மந்திரம் தெரிந்து கொண்டு எம்முடைய பிடி கொண்டு இருந்தாலே போதும், குறும்பும் பிரகடமும் இல்லாமல் இருந்தாலே போதும், உனக்கு சாவா வரமாகிய பரிசுத்த ஜீவ பிரயாணம் நிச்சயம். அதை கொடுத்துட்றாங்க. அதே நேரத்துல தெய்வம் தான் சொல்லிட்டாங்க, அந்த குறும்பும் பிரகடமும் இருக்குதுன்னாக்கா தெய்வம் தான் உத்தரவு பண்ணிட்டாங்க, உப்பு போட்டு சாப்பிட்ற உடம்பு தப்பு தான் செய்ய அப்படின்ட்டு தப்பு செய்து கொண்டிருந்தால் என்ட்ரன்ஸ் இன்டர்வியூ பண்ணிடுவாங்க, இன்டர்வியூ கார்டு அமைச்சிடுவாங்க. இன்டர்வியூ கார்டு கொடுத்தாச்சு, சிலபஸ் கொடுத்தாச்சு, 4 வேதங்களும் கொடுத்தாயிற்று, இன்டர்வியூ ஹாலுக்கும் வந்து விட்டோம். இன்டர்வியூ கார்டு கொடுத்தது தான் ஜீவ பிரயாணம். அதற்கு பிறகு இருக்கிறது தான் மன்னரை முழக்கம் மனதினை துலக்கும் என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள். தெய்வம் பண்றாங்க, மாண்டம் மனு அனைத்தும் மண்ணில் இருந்தெழுப்பி தோன்றும் தீர்ப்பினில் ஏற்றி சொர்க்கம் நரகம் என்றும் கான்முலை ஆதிக்கு முன் ஆதியாம் மான்மியம் ஓதி வரும் என்றும் மான்மியத்திலே நமக்கு அருளுகின்றார்கள். அந்த எச்சரிக்கை செய்தாலும் அந்த கலியினுடைய பலம் மிகுந்த அந்த எண்ணம் இழுத்துடுது. தெய்வ எண்ணம் அதிகமாக இருப்பினால் அது சுல்தான் எண்ணம்,
தெய்வ எண்ணம் குறைந்திருந்து உலக காரியத்திலேயே சுழன்று கொண்டிருந்தால் அது சைத்தான் எண்ணம் என்று தெரிவிக்கின்றார்கள் இஸ்லாமியர். இறுதி வரை நிலை நிற்பவர்களே பாக்கியவான்கள் என்று சத்தியவேதத்திலே நமக்கு மின்னி காட்டுகின்றார்கள். தெய்வம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அருளுகின்றார்கள். ஜீவப்பிரியான நிச்சயம் எல்லாவற்றையும் சங்காரம் செய்து உன்னை அழியாத வாழ்க்கையில் ஏற்றும் செயலுடையது மூல மந்திரம். எப்போதும் உன் தலையில் அவசியம் ரட்சிப்பு சீரா தலைப்பாகை அணிந்திருக்க வேண்டும். நாம் தாண்டா உன் தலையில் ஏறி இருக்கிறோம். அதை நீ வைத்திருக்கும் போதுதான் உனக்கு எம் நினைவு சதா இருந்து கொண்டே இருக்கும். தீய செயல்கள் செய்யாது இருப்பாய், தீய செயல்களும் உன்னை அண்டாது, நீ ரட்சிக்க பெறுவாய் என்று ரட்சிப்பு சிராவை பற்றி நமக்கு அழுகின்றார்கள். உன்னில் இருக்கின்ற அந்த மாணிக்கத்தை வெளியே இருக்கின்ற நரமக்கள் யாரும் பார்க்க கூடாது என்கின்றதற்காகவே சொல்லுவாங்க. ஒரு நல்லா இருக்காருனாவே அவங்க வீட்டாண்ட பார்த்தா ஒரு கண்ணாடியை வச்சிடுவாங்க, ஒரு பூசணிக்காவை வச்சிடுவாங்க, படம் போட்டுருவாங்க, நாக்க போட்டு பொம்மை போட்டு என்னன்னாக்கா திருஷ்டியா, கண் திருஷ்டியே அப்படிங்கிறாங்களாம். ஜெய ஒத்துரு பண்றாங்க. உன்னில் ஒரு ஜீவ மாணிக்கத்தை உன்னுடைய சிரசிலே பறிக்க பெற்றிருக்கிறோம், அதை மற்றவர்கள் பார்க்க கூடாது, வெறும் தலையாக நீ இருக்கவே வேண்டாம் என்பதற்காகவே எடுத்து வைத்தார்கள். அந்த காலத்து தாத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாக அணிஞ்சிருப்பாங்க, பஞ்ச கச்சம் கட்டியிருப்பாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. அது மருவி அந்த இதெல்லாம் இல்லாம என்ன சொல்றது, ஆண்களும் பெண்களும் தலைவலி குளத்தின் அலைவார்கள். இன்னைக்கு ஆணும் தலைவலி குளமா இருக்கான், பெண்ணும் தலைவலி குளமா இருக்கின்ற காலகட்டத்தில் இங்க இருக்கிறாங்க. அப்போ ரட்சிப்பு சேர வேண்டிய அவசியம் அதுன்றது சொல்றாங்க. நீங்கள் தவம் செய்வதில்லை, நாம் செய்யும் தவம் உங்களுக்கு வந்து ஒட்ட வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் தலைப்பாகையோடு தான் இருக்க வேண்டும். தலைப்பாகை அணிவதற்காகத்தான் உன் தலை படைக்க பெற்றதே அல்லாமல் உன் தலைக்காக தலைப்பாகை இல்லை என்று தெய்வம் அவர்கள் அருள்கின்றார்கள். அப்போ பெண்கள் என்ன செய்யறது, ஆண்களுக்கு தலைப்பானாக்கா பெண்கள் அந்த முந்தானையை போட்டுக்கிட்டு இல்லை அந்த இது மாதிரி கட்டிக்கணும். என்ன சொல்றது, இந்த குளிர்லாம் கூட கட்டிக்குவாங்களே, எந்த நேரமும் கட்டினே இருக்க வேண்டியதுதான். கட்ட தெய்வமே நமஸ்காரம் தெய்வமேன்ட்டு மூலம் அதை இருக்க சொல்லவே அந்த நினைவு வந்துடும். அதை கட்ட சொல்ல கட்டாத வரைக்கும் அங்கே போனோம், இதை செய்யணும் அதை செய்யணும். அதை கட்டின உடனே ஆலயத்துக்கு வரும்போது கட்டின்னு வருவாங்க. குழந்தைங்க எல்லாம் பெரியவங்களாம் கூட முந்தானை போட்டுக்குவாங்க. நம்ம முந்தானை போட்டுவதற்கு வீட்டில் இருந்தால் நினைவு இல்லை இருந்தாலும் அந்த இப்போ குளிருக்கும் அது சேஃப்டி ஆகுது. அதே நேரத்தில் அதை கட்ட சொல்லவே தெய்வ நினைவு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுங்களாம். ஒரு அக்கா சொன்னாங்க, இதை கட்டின உடனே என் பாப்பா கிட்ட நேராக பார்த்து நூல் எடுத்து உட்காந்துச்சிது, நூலை போய் உட்காந்து எடுத்து வையிருந்து, நான் குளிருக்கு கட்டினா நூல் எடுத்து வை படிக்கணுன்ற எண்ணம் வந்துங்களாம். பாருங்களேன். அப்போ அதே மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாரும் பழகணும். பெண்களுக்கும் ஆண்களுக்கு சின்ன பிள்ளைகள்லேருந்தே ரத்திப்பு சிரா கட்டி கொடுப்பதற்கு நாம் பழக வேண்டும் என்பதை அங்கே மின்னி காட்டுகின்றார்கள். அப்போ மூலமந்திரம் அப்படி என்பதனுடைய பவர் எப்படி இருக்கிறது என்பதை தெய்வமர்கள் ஒரு நிகழ்விலே தெரிவிக்கின்ற பொழுது, சாலையம்பதியிலே தவமாளிகையின் அருகாமையிலே வைகாசி திருவிழாவிற்கும் பொங்கல் திருவிழாவிற்கு அவதார காட்சிக்கு முதல் நாள் இப்பொழுது குழந்தைகள் வேடமிட்டு தெய்வ தேடக்கூடத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொங்கல் அன்று இரவு பொங்கல் அவதார காட்சிக்கு முதல் நாள் குழந்தைகளும், அவதார காட்சிக்கு இரவு இளைஞர்களும் தெய்வ தேடக்கூடத்திலே நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அப்போதைக்கு அனந்தாதி தேவர்களும் தெய்வமகளும் அந்த நாடகம் மாதிரி எழுதி அதை பிரகடனப்படுத்துவார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு சீன் கொடுப்பாங்க. இவர் இந்த சீன் அந்த சீன் அப்படின்ட்டு. அதுல ஒரு அண்ணா பேர் மேவி நட்சத்திரநந்தர் அண்ணாவுடைய தம்பி சகோதரர் மேவழி அருளாழி அனந்தர் அண்ணா, இன்னைக்கு அவங்க குடும்பத்தார் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த அருளாழி அனந்தர் அண்ணா அவர்களையும் ஒரு சீனுக்கு சேர்த்திருக்கின்றார்கள். அப்பொழுது அவர் அந்த சீனிலே படிக்கும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு, வானெல்லாம் சிறப்போனாகி வருகுவேன் எனமாக்கீந்து தான் எழும் கடனும் வாங்கி தரைதனில் நரனாய் வந்தோன், வீண் புகை தலையாய் போக இருக்கின்ற தோற்றம் வந்தோன்றாங்க. வானெல்லாம் சிறப்போனாகி வருகுவேன் எனவாக்கீந்து தான் எழு கடனும் வாங்கி தரைதனில் நரனாய் வந்தோன். அடுத்து இன்னும் 2 லைன் வருதுங்க, அதோட சேர்த்து சொல்றாங்க. அத பாட்டு சொன்னா, வானெல்லாம் சிறப்போனாகி வருகுவேன் எனவாக்கிந்து எழுதுறார். தெய்வத்தை பார்த்து என்னண்டேன்றாங்க. தெய்வமே அழ வந்துச்சு, தெய்வமே அவனுக்கு வேற ஏதாவது சீன் கொடுங்கடா அப்படின்றாங்க. உடனே மாங்கனி சோலையில் கொடுக்கலான்றாங்க. மாங்கனி சோலையில் மணிசதங்கோவியே அந்த சீன் உடனே 2 லைன் பாடுறாரு, எழுதுறாரு. என்னண்ட
ஏன்டா அப்படின்றாங்க. தெய்வமே அழ வந்துட்டு தெய்வமே. ஆனா தெய்வம் விடுற மாதிரி இல்லை. முதல்ல இவர் நடிக்கலன்றாரு. டேய் நடுறா அப்படின்றாங்களாம். உத்தரவு தெய்வமே. ஆனந்த சகோதரர் சொல்றாரு, நான்லாம் எனக்குலாம் பழக்கம் இல்லைங்க, நடிக்கலைங்க அப்படின்ட்டாரு. அப்புறமா தான் தெரியுது என்னன்றது தெரிய போகுதுங்க. அப்போ இவனுக்கு வேற பாட்டு கொடுக்கலாம்டா. ஆனா எல்லா பாட்டும் தெரியுமா? தெரியும். எல்லா பாடல்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற அனந்தகிகள் அந்த காலத்திலே. இப்பொழுது அதுதான் வேத பாராயணம் பண்ணிட்டு மேவழி ராமகிருஷ்ணானந்தர் அண்ணா அவர்களும், இப்போது மேவழி கோபாலகிருஷ்ணானந்தர் அண்ணா அவர்களும் அந்த வேத பாடத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பரிசுகளும் கொடுத்து ஊக்கப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்ற காரணம் என்னவென்றால் அது நினைவில இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ அந்த அனந்தர் ஐயா அவர்களுக்கு, அல்லாடி அனந்தர் அந்த தாத்தாவுக்கு, தெய்வமே கோல் எடுத்தா தம்பியோ கொடுக்கலாம். தெய்வமே கொடு. கோல் எடுத்தா தம்பியோ, அந்த கோல் எடுத்தாடா தம்பி, சேத்தா மரத்தடியை சாத்தி வைத்துட்டு வந்த கோல் எடுத்தா தம்பியோ நடுறார். என்னண்ட அப்படின்றாங்க. தெய்வமே உங்களை பார்க்க சொல்லலாம், அவங்க கூட நடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வரல. தெய்வமே அணு கணுவாய் அந்த மாண்டமாய் இருக்கின்ற அந்த பரமாத்மா வானும் பூமியும் கொல்லா அளவுக்கு எனக்கு அந்த மறுபிறப்பு நேரச்சின் பொழுது காட்சி தந்தையில அந்த காட்சி தான் தெய்வமே வருகிறது. உடனே தீர்த்த கண்டி இருந்து கொடுத்து தீர்த்தம் போட்டு நீ போய் உட்காந்துடுறான்ட்டான். பாருங்களேன், நினைக்கிறோம் அவங்க விளையாட்டு போல் செய்த உலவா அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியல, நமக்கு யாருக்கும் தெரியல. விளையாட்டு போல ஒரு தாய் தந்தை குழந்தைகளுக்கு வேண்டியதை வாங்கி தருகிறார்கள், உணவு ஊட்டுகின்றார்கள், கதையை சொல்லி காட்சியை காட்டி ஊட்டுகின்றார்கள். தெய்வம் நமக்கு வாக்கியத்தை தந்து அந்த தெய்வ காட்சியை அனந்தர்களுக்கும் அனந்தைகளுக்கும் காட்சியாய் தந்து ஞானத்தை ஊட்டுகின்றார்கள். அப்படி இருக்கும்போது இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும், விளையாட்டு போல் செய்த உலவா என்று அதே தவமாளிகை அருகாமையிலே துவாரபாலர்களுக்காக ஒரு சின்ன ஒரு பெஞ்ச் உயரமா போட்டு அங்க 2 பேரை நிக்க வைக்கிறாங்க. இங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி அவங்கவுங்க அங்கங்க ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கின்றார்களாம். தேவ மகள் அப்படி இப்படி போய் வந்துட்டு இருப்பாங்க. அப்பொழுது ஒரு அண்ணாவிடம், நீ போயிட்டு அந்த 2 பேரை கீழே இறங்க சொல்லு, நீ சொல்ற மாதிரியே சொல்லுன்ட்டு சொல்லிட்டு அப்படி போறாங்க. அண்ணா ஏன் நின்றுக்கிறீங்க, கீழே இறங்கி இல்லைங்கண்ணா, உங்க காட்சி தான் ஒன்றும் வரலையே, அதுக்கு ஏன் எப்போ நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்களாம். தெய்வ உத்தரவு எங்களுக்கு மேலே ஏறி நிற்க சொன்னாங்க, நாங்க நின்றுட்டு இருக்கிறோம், நீங்க சொன்னாலாம் இறங்க மாட்டோம், எங்களுக்கு சீன் வரல, சீன் வந்தா நாங்க பேசிட்டு இறங்கிட்டு போறோம் அப்படின்றாங்களாம். அப்போ தெய்வம் திருப்பி வந்துட்டாங்க. இறங்குன்னு சொன்ன அண்ணாவிடம் உன்னுடைய ஜேபில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உத்தரவு தெய்வமே ஒண்ணும் காணுமே. என்னன்னு தெய்வம் ஒரு சீட்டு வச்சிருக்காங்களாம். சீட்டினை கொடுத்து வாசி அப்படிங்கிறாங்களாம். பேக்கெட்ல இருந்து எடுக்கிற மாதிரி எடுத்து இது வச்சிருக்க வாசி அப்படின்னு வாங்கி அவர் வாசிக்கிறார். அந்த மேஜை மேல் இருந்தவர்கள் இறங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் இறங்கிட்டாங்க. அப்ப அந்த சீட்டில என்ன இருந்திருக்கும் அப்படின்ட்டு எல்லோருக்கும் ஆவலா இருந்தது. அந்த அண்ணா சொல்லும் பொழுது, ஒரு அண்ணா எனக்கு சொல்லும் போது நாங்களும் ஆவலா கேட்டோம். அப்போ அந்த சீட்டில என்ன இருந்தது? ஒரு அண்ணா சொன்னார், தெய்வ வாக்கியம் இருந்தது, ஆண்டவருடைய திருநாமம் இருந்தது. அதுதான் உண்மை. முத்திபூர்ணம் அப்படின்னு ஒண்ணு அவங்க 2 பேரும் இறங்கிட்டாங்க. தெய்வத்தினுடைய நாம கீர்த்தனை செய்யுங்கள் என்றாங்க. கலை காலத்திலே நாம கீர்த்தனை அப்படின்றாங்க. அந்த நாம கீர்த்தனைக்கு இப்ப நம்ம அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். தெய்வம் எழுதிய 4 வேதமும் அவருடைய நாமமே, அவருடைய மூல மந்திரம், அவருடைய நாமம் அதில் வருகிறது. ஒவ்வொரு மந்திரத்திலும் யாருடைய பேரும் வராதுங்க. நம்முடைய மூல மந்திரத்திலே சீரும் சிறப்புமாக வைத்து தெய்வம் அவர்கள் அந்த மூல மந்திரத்துக்கு அவ்வளவு பவர் வச்சிருக்காங்களா. முத்தி பூர்ணம் சொன்ன உடனே அந்த 2 அண்ணர்களும் இறங்கி விட்டார்கள். என்னண்ட இறங்க மாட்டேன்னீங்களேன்னா, தெய்வமே முத்தி பூர்ணம் மூல மந்திரம் தெய்வமே. அப்போ இந்த மூல மந்திரம் வேடம் அணிந்து துவாரபாலராய் நடித்து கொண்டிருக்கின்ற அனந்தர்களையும் இறக்கியது. அந்த யமன்பதி எல்லையிலே தெரிந்தோ தெரியாமலோ உங்களிடம் கலக்கக்கூடிய அந்த யமனுடைய நினைவையும் இது இறக்கும், கடக்கும். யமன் பதியிலிருந்து உன்னை கடத்தாக்கி வைப்பதும் இந்த மூல மந்திரம் தான் என்பதை நமக்கு மூல மந்திரத்துடைய பவருக்கு நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நம்மெல்லாம்
இந்த தேகம் எதற்காக எடுத்தோம், எதற்காக எடுக்கவில்லை என்பதை கேள்வி பதிலாக கொடுக்கின்ற இந்த அரை மணி நேரத்திலே வாக்கியம் எண் 79 எமப்படர் அடிப்படு கோடாயுதக்கூர். இந்த தேகம் நாம் எதற்காக எடுத்தோம், எதற்காக எடுக்கவில்லை, இந்த மனித சட்டையை ஏன் எடுத்தோம், இந்த தேகம் எதற்காக எடுக்கவில்லை என்றதை அருளுகின்றார்கள். கைலாசவாசரின் திருச்சன்னதை அடைந்து அவரது கொலுவாசனத்தில் அமரவே இத்தேகத்தின் அதிபதியாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருச்சன்னதி நிழல் போய் சேரவே நாம் இந்த மானிட சட்டை எடுத்தோம். இதனை விட்டு ஒரு அட்வொகேட்டாக, பணக்காரராக, நாடாளும் மந்திரி ஆவதற்கு இத்தேகம் எடுக்கவில்லை என்று நமது தெய்வம் அவர்கள் அருளுகின்றார்கள். கல்வியிலே எத்தனை வகை இருக்கின்றது, அதனுடைய செயல்கள் என்ன என்பதை எமப்படர் அடிபடு கோடாயுதக்கூர் வாக்கியம் எண் 81 நமக்கு அருளுகின்றார்கள். கல்வியிலே மெய்க்கல்வி, பொய்க்கல்வி என்று 2 வகை இருக்கிறது. பொய்க்கல்வியின் செயல் அழிந்து போகிற பொய்ப்பொருள், பொய் மதிப்பு கொடுத்து இறுதியில் நீங்கா கஷ்டத்தில் கொண்டு போய் மாற்றிவிடும். நல்ல குதிரையின் மேல் ஏறி சென்றால் நினைத்த ஊர் போய் சேரலாம். ஆனால் சண்டி குதிரையை நம்பி ஏறி சென்றால் பல்லு பகடு போகின்ற ஆபத்துத்தான் வரும். ஆகவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை துவக்கமும் முடிவும் இல்லாததும் எக்காலத்தும் அழியாததுமான பிரம்மரந்திர அதிமகோன்னத பீடத்தை அடைவிக்கின்ற மெய்க்கல்வியினை அது இருக்கும் எல்லை நாடி அடைவதே என்று நமது தெய்வம் அவர்கள் இங்கே அழுகின்றார்கள். மெய்க்கல்வி கலாசாலை, மெய்க்கல்வி எங்க இருக்கும்? கலாசாலையில் இருக்கும். மெய்க்கல்வி கலாசாலையாகிய குருச்சேத்திரமாகிய பொன்னரங்க தேவாலயத்தில் அல்லவா அது எழுந்தள்ளி கல்வியே திருமேனி தாங்கி வந்து நடனமும் ஆடியது. மனிதர்கள் எல்லோரும் எதை அனுபவிக்க வேண்டும் என்று தெய்வம் அவர்கள் இச்சைப்படுகின்றார்கள், ஆசைப்படுகின்றார்கள், பேராசைப்படுகின்றார்கள் என்றால் வாக்கியம் எண் 88 நமக்கு அருளுகின்றார்கள். மனிதர்கள் மாறி மாறி பேசுவார்கள், நாம் அப்படி பேச மாட்டோம். ஏன் என்றால், ஏன் உலகத்தை உவிக்கின்ற ஒரே தொழில்தான் எமக்கு தெரியும். அதையே அன்றும் பேசினோம். அன்றும் உலகத்தை தோன்றிய காலத்தில் இருந்த அன்றும் இன்றும் என்றும் முக்காலத்தில் தெய்வம் அவர்கள் இருந்தவர்கள், இருக்கின்றவர்கள், இருக்க போகின்றவர்கள் என்பதை நமக்கு மின்னி காட்டுகின்றார்கள். அன்றும் இன்றும் என்றும் பேசுவோம், செய்வோம். எல்லாம் பேசிட்டு போயிருதில்லை. இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்வார்கள், சொல்வதை செய்ய மாட்டார்கள், செய்யவதை சொல்ல மாட்டார்கள். சொல்ல அதெல்லாம் செய்வாங்க. அது நடக்குது இன்னைக்கு உலகத்துல. மாறி பேசுவாங்க சொல்றாங்க. மனிதர்கள் மாறி பேசுவார்கள், நாம் அப்படி பேச மாட்டோம். ஏன்? உலகத்தை உய்விக்கின்ற ஒரே தொழில் தான் எமக்கு தெரியும். அதையே அன்றும் பேசினோம், இன்றும் பேசுகிறோம், என்றும் பேசுவோம், செய்வோம். எல்லோரும் இந்த மெஞ்ஞான நித்திய செல்வத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதே தெய்வனுடைய முழு இச்சை என்று நமக்கு வாக்கியம் எண் 88 அள்ளுகின்றார்கள். அந்த ஞானத்தை தந்த தெய்வம், யமப்பதி வாழ்விலிருந்து தப்பிப்பதற்கு வேதத்தை தந்த தெய்வம், மூல மந்திரத்தை நமக்கு அருளிய தெய்வம், நமக்கு ஆடாதவர்களை பாட வைப்பார்கள், பேசாதவர்களை பேச வைப்பார்கள், ஆடாதவர்களையும் ஆட வைப்பார்கள் என்பதற்கு அந்த நிகழ்விலே தெரிவிக்கும் பொழுது அது ஒரு நிகழ்வு. சாலையம்பதியிலே தெய்வம் மணி அடிக்கிறாங்க பாருங்க. இப்போ அந்த இடத்துல அந்த கம்பிலாம் இல்லை, அங்க அமர்ந்திருக்காங்க. அப்போ அனந்தாதி தேவர்களாம் இருக்காங்க. ஒரு மதுரையிலிருந்து ஒரு அனந்தர் அண்ணா வந்து ஒரு ஐயாவை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து தெய்வத்திட்ட அறிமுகப்படுத்துவாங்க. தெய்வமே இன்னார் இப்படி இன்னும் வேலை செய்யறாங்க, விவசாயினா விவசாயம், வியாபாரினா வியாபாரி, கலெக்டரா கலெக்டர் அப்படி சொல்லுவாங்க இல்லவா, இவர் மந்திரி அப்படின்வாங்க. அப்ப எல்லாம் வந்து இந்த தரிசனம் பண்ணி போயிருக்காங்க. அப்போ ஒருத்தர் மதுரையிலிருந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர் சிலம்பத்திலே ஒரு வாத்தியார் மாதிரி அந்த ஏரியால, வாத்தியார்னு சொல்ல, வாத்தியார் தெய்வம் தான், அவர் ரொம்ப உஷார் ஆனந்தரன் தான். தெய்வங்களே இவர் வந்து சிலம்பத்திலே வாத்தியார் மாதிரி அந்த மதிலே இருக்கின்றார்களாம். அப்படியா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அப்படியான்னு சொன்ன உடனே அது மெய்வையை அறியவில்லை என்றாலும், அடையவில்லை என்றாலும், தெய்வத்தை தெரியவில்லை என்றாலும், அறிந்து கொள்ளவில்லை என்றாலும், அதுவும் தெய்வம் படிச்சது தானே அந்த ஒரு. அது உடனே ஓப்பன் தி டோர், நான் இந்த சிலம்பம் எடுப்பேன், அந்த வருஷம் எடுப்பேன், இந்த வருஷம் எடுப்பேன் அப்படிலாம் இஷ்டத்துக்கும் பேசிட்டே இருக்கார். அப்போ மெய்வை சின்னசாமி தேவர் ஆரப்பாளையில் இருந்தவர், மதுரையம்பதியில் இருந்தவர், சாலையம்பதியில் வந்து அடக்கானவர்.
அந்த தாத்தா அங்க தெய்வம் அங்க உட்கார்ந்து இருக்காங்க, இவர் நின்று பேசிட்டு இருக்கார், அவரு பின்னால உட்கார்ந்து இருக்கார் சின்னசாமி தேவர். அப்போ தெய்வத்திடம் மரணமில்லா பெருவாழ்வு தாருங்கள் தெய்வமே, யமன் பதிய வாழ்விலிருந்து என்னை காப்பாத்துங்க தெய்வமே, இதெல்லாம் கேட்கறத விட்டுட்டு என்னுடைய பிரஸ்தாபத்தை பேசிட்டு இருக்காரு என்றாலு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்புறம் தாத்தா சொன்னதை தெரிவிக்கிறோங்க. சொல்லிட்டு இவர் எழுந்து இவர் பின்னால ஏன் போனோம், அந்தாண்ட போய் உட்காந்துலான்னு எழுந்தாராம் பாருங்க. தெய்வம் பார்த்து அந்த 2-3 நிமிஷம் பேசினே இருந்தது. தெய்வம் ஊர்லாம் கொட்டல, அசப்ட் பண்ணிக்கல அவர் பேசுறத. உடனே இவ்வளோ நேரம் என்ன வரிசை அந்த வரிசை இந்த வரிசைன்னு சொன்னியே, உன்னிடம் சிலம்பாட என் மகன் எழுந்து விட்டான்ட்டாங்களாம். அவருக்கு சிலம்பமே தெரியாதான், சின்னசாமி தேவருக்கு சிலம்பம் தெரியாது. ஆனா எழுந்து அந்த பக்கம் போய் உக்காரத்துக்குன்னு எழுந்து அப்படி போக சொல்லவே, என் மகன் எழுந்து விட்டான், உன்னிடம் சிலம்பம் ஆடுவது. டேய் 2 குச்சி எடுத்து வாங்கடா. 2 எடுத்து வந்தாங்க. ஒரு அனந்தர் எடுத்து போயிட்டு வந்தவரிடம் தருகின்றார். ஒரு குச்சி தெய்வம் தன் திருக்கரத்தால் வாங்குகின்றார்கள். வாங்கிட்டு சின்னசாமி உத்தரவு தெய்வமே புடினாங்க. புடிச்சாரு. ஆடுனாங்க. ஆடுறாரு 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 ஆடுறாரு. சின்னசாமி அவன் எப்போ சுழண்டு உக்காந்துட்டான்டா, நிறுத்துனாங்க. நிறுத்தாரு. பாக்குறாரு. அப்ப அவரு பெரும் கும்பிடு போட்டு மதுரைக்கு போனவர் தான். பாருங்களேன், ஆடாதவரையும் ஆட வைத்தார்கள். ஆடுன்னு சொன்ன உடனே ஆடிடுச்சு. அந்த ஜீவன் நின்று ஆடு வைக்கிறவங்க அவங்க தாங்க. அதே மாதிரி மேவெளி லீலாபதி ஆனந்தர் எல்லோருக்கும் தெரியும், பாடகர். தெய்வத்து மாதிரி நட்சத்திரம் என்ன பாடுவார், பீதாம்பரம் என்ன பாடுவார் மெயின்னா. அப்ப நம்ம லீலாவதி ஆனந்தன் அவர்களும் பாடுவார்கள். அவர்கள் அங்கே அது இப்போ போன வாரத்தில் ஒரு அண்ணா தெரிவித்தார் எனக்கு. அப்போ ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். அக்கு மாதிரி உட்காந்துருப்பார். ஒருத்தர் இங்க, ஒருத்தர் அங்க, ஒருத்தர் இங்க, 3 இடத்துல தனித்தனியா உட்காந்துருப்பாங்க. தெய்வம் எந்த பக்கம் பார்க்கிறார்களோ அவர்கள் பாட வேண்டும். சைகை பாஷை அனந்தர்களுக்கு, ஜாடை பாஷை தெரிவித்த, இந்த பக்கம் திரும்பினா இவர் பாடணும், இந்த பக்கம் திரும்பினா இவர் பாடணும், இந்த பக்கம் திரும்பினா இவர் பாடணும். இதுதான் நிகழ்வா இருந்தது அந்த காலகட்டத்தில். திடீரென்று இப்படி திரும்பி விட்டால் யார் யார் எங்க உட்காரணுமோ அதே இடத்துல தான் உட்காரணும், மாடிலாம் உட்காரக்கூடாது. இவருக்கு அன்னைக்கு தொண்டை கட்டிச்சுங்களாம், ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. உடனே அவர் என்ன செய்றாரு, உட்காந்து இருந்தார். அவங்க இடத்துல உட்காந்து இருந்தாங்க. தெய்வம் திருமால இருந்து எழுந்து அழுகிறார்கள் என்று சொன்ன உடனே எல்லாம் எழுந்தாங்க பாருங்க. எழுந்து என்ன செய்றாரு, திடீர்னு தெய்வமே இன்னைக்கு யாரும் உங்களை தரிசிக்கிறதுக்கு வரக்கூடாதுன்னு தெய்வத்தையே வேண்டிங்கிறாரு. தெய்வமே உங்களை தரிசிப்பதற்கு இன்னைக்கு யாரும் வரக்கூடாது, தெய்வத்தை வேண்டாராம் அப்படின்னுட்டு இவர் என்ன செய்யறாரு, எழுந்து தெய்வம் உள்ள வந்துட்ட உடனே ஆலயத்துக்குள்ள புடரங்க தேவாலயத்தில் எழுந்தள்ளிய போது இவர் என்ன செய்யறாரு, 3ஆவது லைன்ல போய் உட்காந்துட்டார். 3ஆவது போய் நிக்கிறார். எல்லாம் உட்காந்து அவர் 3ஆவது லைன்ல உட்கார்றார். இவர் சீட்டாண்ட காலி. அப்போ தெய்வம் அமர்ந்த பிறகு தெய்வம் இந்த பக்கம் திரும்பினா தெய்வத்தை தரிசனம் பண்ணுவாராம். தெய்வம் இப்ப இந்த பக்கம் திரும்பினா தலையை கீழே குடிஞ்சுக்குவாராம். மேவி லீலாபதி ஆனந்தன் மதுரை அம்பதி. அப்போ பாக்குறாங்க, ஒருத்தர் வந்துட்டார் அன்னைக்கு. அப்படியே பாக்குறாங்க, இந்த பக்கம் பார்த்தா அவர் காணோம். தேடுறாங்க. அவங்க தான் உள்ள உட்காந்துங்களா தெரியாதானே, கபட நாடகாச்சே. டாய் ஏந்திரி, அங்க என்ன மண்ணில் தலையை கீழே கொஞ்சம் என்ன மண்ணில் நோண்டிட்டு இருக்கிற, ஏந்திரின்ட்டாங்க. உடனே உத்தரவு தெய்வமே எழுந்துட்டார். எழுந்த உடனே வா முன்ன வந்த உடனே பாடுன்னாங்க. பாட ஆரம்பிச்சிட்டார். மடமடமடம்னு பாடுறாரு. வந்தவர் கேட்டாரு, அம்மா இருந்தாரு. தெய்வம் சம்பாஷணம் நடந்தது. போய் உட்காருன்னாங்க. போய் உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா திருப்பியும் தொண்டை கட்டிச்சுன்னா. அப்ப அவருடைய உத்தரவுக்கு உலகமே உருவாகியது. மலை, கடல், ஆறு, அருவி அனைத்தும் உருவாகியது. என்ன நன்மை தீமை எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க. அறிவும் உருவானது, மனதும் உருவானது, சுல்தானும் உருவானது, சைத்தானும் உருவாச்சு, சொர்க்கமும் உருவாக்குனாங்க, நரகத்தையும் உருவாக்குனாங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான அறிவையும் தந்தார்கள். நரகத்துக்கு போறது மனதனுடைய வேலை, சொர்க்கத்துக்கு வர்றது அறிவுடைய வேலைன்ட்டு அறிவுக்கு ஆகாரமாக 4 வேதங்களையும் தந்த தெய்வம் அங்கே ஆடாதவரை ஆட வைத்தார்கள், பாடாதவரை பாட வைத்தார்கள். வேலூர் சபையிலே அமுது வாங்கிட்டு ஓடியாந்துருவேன். சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பாடுவாங்க. நாமக்கொடி வேத, நல்ல பேரு, சின்ன, அது புதுசா இருக்கும் பேர். நாங்களாம் ஆச்சரியப்படுவோம், புதுசா இருக்கு இந்த பேரு, வேதன் அப்படின்னு பேரு, வேதன் ஒரு பேரா அப்படின்னு. அப்போ அவங்களாம் பாடுவாங்க. மேபி கொண்டலானந்தன்ட்டு புறப்பட்டாங்கன்னு வச்சுங்க அவங்களாம். அப்போ அங்க அமுது வாங்கிட்டு வந்துருவோம், சின்ன வயசு. அதே நேரத்துல பாரா நேரத்துல சாலையில பாடுவோம், கூட சேர்ந்து கும்பல்ல கோயந்தாண்ட மாதிரி கூட சேர்ந்து பாடுவோம். தனியாலாம் பாட மாட்டோம். சென்னையிலே வில்லிவாக்கம் சபையிலே மேபி சொக்கலிங்கானந்தன் அவருடைய சபையிலே போய் இருக்கும்பொழுது சாலை ஜெயசுந்தரம், சாலை மாறான், சாலை முரளி, சாலை பகுமான் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் பாடுவாங்க.
பாடுவாங்க, வயலின் வாசிப்பார் முரளியண்ணா அவர்கள். அப்போ இவங்களாம் நல்லா பாடுறாங்க. எனக்கு பாட தெரியும், ஆனா பயம், கூச்சம், கூச்ச சுபாவம், வெட்க சுபாவம், என்னத்தை பாடு அப்படின்னு ஓடியாந்துருவேன். அமுது வாங்கிட்டு சுஜிலாக்கா கொடுக்கக்கூடிய ஒரு டம்ளர் காபி சாப்பிட்டு வந்து, சத்தியமூர்த்தி பாடம்பா அப்படின்வாங்க அந்த அக்கா. இல்லைங்கக்கா இருக்கட்டும்க்கா, நான் இன்னும் சபையில பாடுறேங்க்கா. பாட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் சபையில பாடுறாங்க அப்படி சொல்லிட்டே வந்துருந்தேன். அப்படி வெக்கப்பட்டிருந்த எம்மையும் 2014 செய்யாறு சபையிலே, வேலூரில் அருகாமையில் இருக்கின்ற செய்யாறிலே தான் முத சாலை ஜெயசுந்தரம், சாலை திருஞான சம்பந்தம், சாலை திருமுருகன், சாலை சிவபதம் இவர்களெல்லாம் போன அந்த முதல் சபையிலே அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். ஜெயசுந்தர் சொன்னார், நீ வந்து பேசுங்கண்ணா. செய்யார் சிவகுமார் இருப்பார், அவரும் வந்து பேசுங்கண்ணா. சரி வாங்க, திருஞான சம்பந்தம் எனக்கு சகலப்படி சகோதரர், அவரும் வாங்க. நான் எல்லாம் போனா நான் என்ன தனியாலாம் பேசிட்டு இருப்போம். மணிகண்டல தெய்வ இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லியிருக்காங்க, இந்த பாடல் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பேசிட்டு இருப்பேன் சாலை சிவகுமாரிடமும் மற்றவரிடமும். அங்க சபையில பேசி நமக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் இவங்க என்ன பேசுறாங்க அதை பார்த்து காப்பி அடிச்சு பேசிடுவோம் அப்படின்ட்டு போனங்க. ஆனா மேவடி ராமலிங்க உடையார் அண்ணா அவர்கள் தான் தலைமை தாங்கி இருக்கிறார்கள் அந்த சபையிலே. எடுத்த உடனே அவரு மேவடி துடிவாசந்தர் மகன் சாலை சத்தியமூர்த்தி பேசுவார் அப்படின்ட்டாங்க. அப்ப நான் தெய்வத்தை உத்தரவு வாங்கி தான் போனேன், தெய்வமே செய்யார் சபையில பேச வேண்டும் தெய்வம், இப்போ தெய்வமே கற்பகத்துல பேச வேண்டும் தெய்வம் அப்படின்னு தான் வாங்கி வந்துச்சுங்களேன். அப்போ பேசுவதற்கு கோச்ச சுபாவமா அன்னைக்கு பேசுறது 45 நிமிடம் முதல் பெஸ்ட் இம்ப்ரெஷன், பெஸ்ட் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி தெய்வம் அன்று செய்யாலே தொடங்க பெற்று 10 வருடமாக என்னை வேதத்தை நோக்கியும் சபைகளை நோக்கியும் பேசரும் பெரும்பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசி அளிக்கின்ற பெருமான் பேசி அளிப்பார்கள். எந்த நேரமும் புறப்புற வரைக்கும் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது இன்னொரு நாளைக்கு பேசுவோங்க. ஏன் பேசுறதுக்கு கொடுத்தாங்கன்றதை இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அப்போ ஆடாதவளை ஆட வைத்தார்கள், பாடாதவளை பாட வைத்தார்கள், பேசாதவளையும் பேச வைத்தார்கள் அப்படின்றாங்க. அங்க சொல்லுவாங்க, தெய்வம் சொல்லுவாங்க, நாக்குல யார் எழுதுந்து அங்க வந்து வெளியே வந்து காளி வந்து எழுதிச்சு, சரஸ்வதி எழுதினாங்கன்ட்டு ஏதோ ஒன்று போட்டு காட்டுவாங்க. நகல் தெரியாத்தனம், அறியாத்தனம். தெய்வங்கள் உள்ளே உட்கார்ந்து இருக்கின்றார்கள், உள்ளத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த நினைவுக்கு அதிபதி, அந்த ஞான பீடத்திலே ஜீவபீடத்திலே அமர்ந்திருக்கின்ற ஜீவபதி அரசர். அவங்க திருநாவல் நமக்கு எழுதிடுறாங்க. குறுன்னு எழுதிட்டு வாக்கியத்தில் இருக்கு, குறுன்னு எழுதிச்சு, அதுக்கப்புறம் பேசுது, அது பேசுது அப்படின்வாங்க. ஒரு குழந்தை ஊமையா இருக்குது, பிறந்தப்ப பேசிட்டுதா இல்லை, ஆனா ஊமையா இல்லை, ஆனா அதுக்கு உண்டாண்ட எழுதுறாங்க, எழுதின பிறகுதான் அது பேசுது. அந்த குழந்தை பிறந்து இருக்குது, கேட்கல, செவிடா இல்லை, அதுக்கு உண்டானத கருவியை இயக்குறாங்க, கேட்குது. செவிடர்கள் தான், நாம் தான் எல்லாமே. அப்மா ஊமையா இருக்குது, கண் இருக்குது, எல்லாம் பார்க்குதானா பார்க்கல, ஆனா அந்த நேரத்தில் அவர்களே அந்த பார்வையிலே அதுக்கு உண்டான கருவி கொடுத்தவர் சீண்டுறாங்க, பார்க்குது. அப்பதான் சொல்றாங்க, உண்மையாகவே அனைவருமே உலகத்தில் இருக்கின்ற நாம் எல்லோருமே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் படித்தவளா இருந்தாலும் படிக்காதவளா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் அனைவரும் ஓமையே, அனைவரும் செவிடே, அனைவரும் குருடரே. எல்லாரையும் பார்த்த வச்சு தெய்வம் தானுங்களேங்க. அவங்க ஏற்றாங்க, பாடுது. இங்க சொல்லுவாங்க தெய்வத்தை, அதற்கு பிறகு ஒரு 18 வயது வந்த பிறகு தெய்வத்தை ஆராய வேண்டும், தெய்வத்தை தேட வேண்டும். ஆராயவுக்கு கூடாது, தெய்வத்தை தேட வேண்டும், அவர் அருளமதை பெற வேண்டும் அப்படின்ற எண்ணப்பாட்டில உலகமே தேட வேண்டும் என்பதற்காக தான் 13, 14, 15, 16, 17, 18, 19 டீனேஜ் வந்துடுது. அப்ப அறிவு துளங்கக்கூடிய ஏஜ் அப்படின்றாங்க. பெண்களுக்கு பூ பெய்தல் என்கின்றது அறிவு உனக்கு உண்டாயிற்று என்பதை அங்கே செய்வதற்காகவே பூ பெய்தல், மஞ்சள் நீராட்டு சடங்கு என்றது உருவாக்குறாங்க. தெய்வம் சங்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ எதை தேட வேண்டுமோ அதை தேடாமல் தேடக்கூடாதெல்லாம் தேடிக்கொண்டு வீணாய் போய்கின்ற உலகத்திலே இருந்து தேட வேண்டியதை தேண்டு, வேண்டியதை வேண்டும் நமக்கு சாலையை உருவாக்கிறார்கள். மேவடி சாலையை, மேவடி சபையை உருவாக்கி நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப சொல்லுவாங்க, வெளியே வந்து தெய்வத்தை பேசாத வரைக்கும் 18 வயசு ஆன பிறகு நாம் ஓமையே. தெய்வத்தை பற்றி இப்பொழுது மூல மதத்தை சொல்லினாலும் நாம் பேசிவிட்டோம். 4 வேதத்தை பற்றி படித்துக் கொண்டிருந்தாலும் ஆதி மான்மியம், எமப்படர் அடிப்படு ஆதி மான்மியம், ஆண்டவர்கள் மான்மியம், எமப்படர் அடிப்படு கோடாயுதப்பூர், எமப்படர் அடிப்படு திருமணியான குரல், ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம், இவைகளையெல்லாம் நாம் ஓதும் பொழுது நாம் பேசுகிறோம். பேசரும் பொறுமவர்களை பேசரும் வாசகம் கொண்டு பேசி அளிக்கின்ற பெருமான் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அவர்கள் உலக மக்களுக்கு தெரியவில்லை, மெய்வழிக்கு வரவில்லை, அவர்கள் பேசவில்லை, அவர்கள் ஊமை. நாம் எல்லாம் ஊமையா இருந்து இப்போது பேசுகின்றோம். ஊமையை பேச வைத்தார்கள்.
தெய்வத்தை பற்றி கேட்காத இருக்க வேண்டும் வரை அந்த காது செவிடாக இருந்தது. குழந்தையில் இருந்ததை சீண்டினார்கள், கேட்டது. தெய்வத்தினுடைய அந்த டீனேஜுக்கு பிறகு தெய்வத்தினுடைய வாக்கியங்களை, அதுக்கு தான் அங்கங்க கதா காலாட்சேபங்கள் பிரசங்கங்கள்லாம் எடுத்து வச்சாங்க. நகராக எடுத்து வைத்தது அச்சல் ஒண்ணு வரப்போகிறது, அதுக்கு காது கொடுங்க, சொல்ல கேள் ஞான வழின்னாங்க நம்ம தெய்வமர்கள். ஆனா காதிருந்தும் செவிடாக போனவர்கள், தெய்வத்தை தரிசிக்க வேண்டும், தெய்வத்தினுடைய வேதங்களை பார்த்து படிக்க வேண்டும், கண்ணு கொடுத்தார்கள். நாம் பார்வை பெற்றோம், உலக மக்கள் பார்வை பெறாத குருடர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அங்கே மின்னி காட்டுகின்றார்கள். அப்போ தெய்வத்தினுடைய உன்னதம் நமக்கு இவ்வளவு அளந்திருக்கின்றார்கள். உத்தரவு பண்ணுவாங்க, நீ எதை நுழையும்படி செய்து கொண்டால் உனக்கு எதை அறிவிக்கும் அப்படி என்பதை தெய்வம் அவர்கள் எமப்படர் அடிப்படை கோடாயுதக்கு ஒரு வாக்கியம் எண் 89 நமக்கு அருளுகின்றார்கள். வேத சாஸ்திரங்களை படித்து தேர்ந்து எம்மிடம் வர வேண்டியது இல்லை. சர்வலோக சரண்யனை பற்றி நாம் போதிக்கும் போது உன் அறிவே உனக்கு வாத்தியாராக நின்று விளங்கும். ஆகவே எமது வார்த்தைகளை தெய்வம் சொல்றாங்க பாருங்க, அருள் உரை அது எமப்பதியலில் காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த உரை தெய்வம் இந்த களிமக்களுக்கு எளிமையா வார்த்தையை விட்டுடாத அப்படின்னு வெளியே வார்த்தையை விட்டுறாதுப்பா அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அது வீண் வார்த்தை. தெய்வம் சொல்றது விண் வார்த்தை, அதே சொல்றாங்க விண்ணெழுத்து, இது பொன்னெழுத்து. அதை சொல்றாங்க எளிமையா வார்த்தை. எம்முடைய வார்த்தைகளை உன் காதிலே நுழையும்படி செய்து கொண்டால் போதும், அது உனக்கு அறிவிக்க வேண்டியதை எல்லாம் அது அறிவிக்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னாங்க. எதை தட்ட சொல்றாங்கன்னா, தெய்வமே எனக்கு இது கொடுங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இப்பொழுது வாக்கியத்தில் சொல்வாக்கே செல்வாக்கு சொற்கருத்தம் எதற்கென்று அமுத கலைஞானம் போதில இருந்து தோற்ற பாடலாக ஒரு சகோதரி அவர்கள் பாடினார்கள். அல்ல சொல்றாங்க, சொல்வாக்கே செல்வாக்கு சொற்கருத்தம் எதற்கு, உன் காதல என்னுடைய வாக்கியால நீ நுழையும்படி செய்துக்க, அது உன்னை என்னென்ன செய்யணுமோ அதை செய்யும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உள்ள இருந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அவங்க தானுங்களேங்க. யாம் எழுதிய பாடலை இந்த கருவி படிக்குது, பேசுது, பாடுது, அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. தெய்வம் எந்த ஆயுதத்தை எரித்து மனிதர்களை எங்கே இருந்து காப்பாற்றுகின்றார்கள் என்பதை வாக்கியம் எண் 90 யமனுடைய ஆயுதத்தை எரித்து மனிதர்களை அவன் கையில் இருந்து மீட்பிக்கின்ற எமது அருங்காரண செயலை யாரேனும் வேண்டாம் என்று சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். நாம் முன்போல் உடலெடுத்து வந்துள்ள நம்மை சொல்றாங்க, நம்மை எம்போல் உடலெடுத்து வந்துள்ள மனிதர்கள் என்று இச்சித்தே நாம் வந்தோம். முன்காலத்தில் அறியாமையால் சீழ்ச்சி கழித்தாலும் இன்று இதை விரும்புவார்கள் என்றே எல்லோருடைய செவிக்கும் போய் எட்டக்கூடிய செய்யக்கூடிய அனைத்தும் முழு முயற்சி கொண்டு செய்து வைக்கிறோம். ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நீதமாம் கும்பல் ஆகவுள் நுழைவதை பார்ப்பீர்கள்ன்ற மாதிரி இன்னைக்கு தெய்வமர்கள் நமது தெய்வமர்கள் இன்னைக்கு எதை நீதமாம் கும்பல் ஆகவுள் நுழைவதை பார்ப்பீர்கள். சாரிகளாக ஏறி பிரார்த்தனை கூறிக்கொண்டு வரும் கூட்டமும் தாண்டி நாம் தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுளமே என்று இங்கே நமக்கு அழுகின்றார்கள். அப்ப பாத்தீங்கன்னாக்கா தெய்வம் அவளை அடைந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதை நம்ம எதில் பழக்க வைக்கிறார்கள் என்பதை வாக்கியம் எண் 93 எமப்படர் அடிபடு கோடாயுத கூலி நமக்கு அருளுகின்றார்கள். எம்மை நீ அடைந்தாயானால் பஞ்சாட்சரமாக விளங்கும் அந்த பிரணவ சொரூப குழந்தை உன் மதிக்கரத்தில் கைப்பந்தாக பெறுவாய். அந்த கவனமணி குளிகையின் உதவி கொண்டு செல்வ சிவநாட்டை அடைவாய். செல்வ சிவநாட்டை அடைவதால் என்ன பலன் என்பதை நமக்கு அருளுகின்றார்கள். ஒரு பறவை ஒரு கொம்பை விட்டு மறு கொம்பில் போய் உட்காருவது போல் அது இருக்கும். அவ்வளவு எளிதாக இந்த அதிவல்லப செயலை பழக்கவே நாம் வந்திருக்கிறோம். 67 இப்போது 72 ஜாதிகளை கொண்ட பல ஆயிரக்கணக்கான பேர்களை பழக்கிவிட்டோம், பழக்கி வருகிறோம், பழக்கி வருவோம். இப்போ சொல்றாங்க பாருங்க இந்த வாக்கியத்திலையும், முக்காலத்தில் தெய்வம் இருக்கின்றார்கள், முக்காலத்தில் இருந்து நமக்கு அருளுகின்றார்கள், ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, நமது எதை போய் சந்திப்பது பிரம்ம வித்தை, எதை சந்திப்பது பிரம்ம வித்தை என்பதை நமக்கு அருளுகின்றார்கள். நமது சொந்த தேகம் அழியாதது,
அனாதியானது. நமது சொந்த தேகம் அழியாதது, அனாதியானது. அதை பெறவே நாம் பிறந்தோம். உன் ஊனக்கண்ணுக்கு அறிய முடியாத பொருளாக உன்பால் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதையே மூல மந்திரம், பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், பிரணவம், கலிமா என்பர். அதை புனற்றை கோயிலாக இதயாசனத்திலே போய் சந்திப்பதையே வேதம் பிரம்ம வித்தை என்று கூறுகிறது அப்படின்ட்டு நமக்கு உத்தரவு பண்றாங்க. அப்போ சந்திப்பதையே பிரம்ம வித்தை என்று கூறுகிறதுன்னு சொல்றாங்களே, நாங்களாம் சந்திக்கலையேனாக்கா நாமெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கோம். சந்தித்தவங்க எல்லாம் அவங்களும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. சொல்லுவாங்க, அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்தலைந்தின்னும் காணோனா ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு கலந்த நாள். அது வரைக்கும் நமக்கு தெரியாதுதான், அன்றர்களுக்கும் அனந்தர்களுக்கும் தெரியாதுதான். அவங்களாம் வந்துட்டு தெய்வமேட்டு சாலியா வந்துட்டாங்க. திருவிழாக்கு வந்த உடனே 3 நாள் 1 வாரம் இருந்தோம் அந்த காலத்துல. இன்னைக்கு காலையில திருவிழா முடிஞ்ச உடனே பறந்துடுறோம். பறவாய் பறந்து திரிகின்ற துகள் பிறவீரேன்னா இப்ப நாம தான் பறந்துடுறோம் பாருங்களேன். அப்பெல்லாம் 3 நாள் 1 வாரம்லாம் இருப்போம். தெய்வத்தை தரிசனம் செய்து கொண்டே இருப்போம். தெய்வத்தினுடைய வாக்கியங்களை கேட்டுக்கொண்டே இருப்போம். தெய்வத்தினுடைய திருமேனியை தரிசித்துக் கொண்டே இருப்போம். அப்போதைக்கு அப்போது விளையாட்டு பருவமா இருந்தாலும் விளையாடினாலும் தெய்வம் அந்த பக்கம் சொல்ல, தாத்தா வராங்க தெய்வமே இப்ப நினைச்சுப்பா சொல்ல. அவங்களுடைய தயவு தயை இன்றைக்கு இதையெல்லாம் பேசுகின்றோம். பேசுவதற்கு வாய்ப்பும் தெய்வம் ஒவ்வொரு மூலமாக அந்தந்த நேர காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் என்னதான் தவறுகள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் இரும்பு போல் இல்லாமல் தங்கம் போல் ஆக்கி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொந்தமா இருந்தாலும் பந்தமா இருந்தாலும் ஜீவசர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டிலே இருந்து தெய்வம் அவர்களுக்கு ஒரே மாணாக்கராக இருக்க வேண்டும் என்று தெரிந்து அதை நாம் கடைபிடிப்போமாக என்று கூறி, கவன ஈர்ப்பு அறிக்கை என்று நமது தெய்வமர்கள் இருக்கின்றார்கள். இந்த மெய்வழி வேதாந்தங்கள் உங்களின் உயிரினும் மேலான உயிர் என்று சத்தியமாக எண்ணவும். சத்தியம் வைக்கிறாங்க. சத்தியம் வைக்குதுங்க நமக்கு. இந்த மெய்வழி வேதாந்தங்கள் உங்களின் உயிரினும் மேலான உயிர் என்று சத்தியமாக எண்ணவும். நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்த வேதாந்தங்கள் இஜகத்து மனுமக்களுக்கு நமது குலதெய்வம் அவர்களின் காருண்ய உத்தரவுப்படி அருளப்பெற்ற ஜீவ பரிசு என்பதை தொடர்ந்து நினைவில் ஆழமான உணர்வுடன் ஊனி வைத்துக் கொள்வோமாக. நமது ஜீவ ரட்சிப்புக்காக இப்பூமிக்கு இறக்கப்பெற்ற இந்த அதி அற்புத சத்தியமான பரிசுத்த வேதாந்தங்களை திரிகரண சுத்தியுடன் ஓதுவோமாக. இது அச்சடித்த காகிதம் என எண்ணாது நமது தெய்வமர்கள் தங்களையே நமக்கு ஜீவ பரிசாக அளித்துள்ளார்கள் என தெய்வம் அச்சப்பாடுடன் நினைந்து இதை பெற்றுக்கொள்வோமாக. இந்த யதார்த்த நம்பிக்கையுடன் இறுதி பரியந்தம் வரை நிலை நிற்போமாக. மேற்படி நமது எண்ணம், உணர்வு, செயல் மற்றும் தெய்வ அச்சப்பாடு நமது ஜீவனுக்கு நிச்சயமான கவசமாக அமையும் என்று சத்தியமாக எண்ணுவோமாக. நீங்கள் மெய்வழியில், நாமெல்லாம் மெய்வழியில் தொடர்வதற்கு இது ஒன்று மட்டுமே வழிகாட்டியாக விளங்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய தெய்வ புகழை மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவி தானே. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வாய்ப்பையும் இந்த நிலையையும் தந்த நமது தெய்வங்களுக்கு நம்ம எல்லோரும் கோடானு கோடி நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்வோமாக. நமஸ்காரம்.